பார்த்தீங்கன்னாக்காங்க, நம்ம எவ்வளோ காசு வந்துட்டு சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா கூடயும், ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, நம்மளோட காசு வந்துட்டு திரும்ப திரும்ப பேங்க் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. நீங்க அத சேமிப்பு பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா, நீங்க ஒரு சர்டைன் அமௌண்ட்ட வந்து உங்க பேங்க்ல வச்சுறீங்க. அதே மாதிரி இந்த பூமியில உள்ள, உலகத்தில உள்ள எல்லாரும் அத செய்யும்போது, நெறைய காசு வந்து அப்படியே பேங்க்ல இருக்கும். ஆனா, பேங்க் வந்து இன்னும் திரும்ப காச பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த காசோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். ஸோ, அப்ப அதோட வேல்யூ வந்து குறைஞ்சு போகும். ஒரு விஷயம் வந்து எப்ப நெறைய இருக்குதோ, அதுக்கு டிமாண்ட் குறைஞ்சிரும். எப்ப வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கோல்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து லிமிட்டட். பூமியில வந்து இவ்வளோனா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ, அதனால அதோட டிமாண்ட் வந்து எப்பவுமே அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான டிமாண்ட். ஸோ, அதனால விலை ஏறிட்டே தான் போகும். அப்படி இருக்கும்போது, காசா, கோல்டா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா டிசிஷன் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பொருளோ அதிகமா பூமியில இருக்கும்போது அதுக்கு டிமாண்ட் குறைஞ்சிரும். எந்த ஒரு பொருளோ லிமிட்டடா இருக்கும்போது அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஸோ ட்ரெயின் வருது. நீங்க யோசிச்சு வைங்க என்ன ஆன்சர்ன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, புலனம் நம்பர் பயோல இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணிட்டு எனக்கு புலனம் பண்ணுங்க.